10ஆம் வகுப்பில் உள்ள கணித பாடத்தில் செய்முறை வடிவியல் அப்படிங்கிற பகுதியில் வட்டநாக்கம் வரைதல்ங்கிற தலைப்பில் ஒரு கணக்கை செய்யலாம். PQ = 5 cm, QR = 4 cm, கோணம் QR 35 டிகிரி, கோணம் PRS 70 டிகிரி ஆகிய அளவுகள் கொண்ட வட்டநாக்கம் PQRS வரைக. அளவுகள் எடுத்து எழுதுகிறோம். PQ = 5 cm, QR = 4 cm, கோணம் QPR 35 டிகிரி மற்றும் கோணம் PRS 70 டிகிரி. உதவிப்பட வரையலாம். ஒரு வட்டம் வரைஞ்சிக்குவோம். வட்டத்து மேலே PQRS 4 புள்ளிகளை குறித்து PQ QR RS SP கோட்டு துண்டுகளை வரைஞ்சிக்குவோம். இப்போ கோணம் QPR 35 டிகிரி கொடுத்துருக்கனால PRல ஒரு கோட்டை இணைச்சி 35 டிகிரி 70 டிகிரி போட்டுக்கலாம். இப்போ உண்மைப்படம் வரைய போகிறோம். உண்மைப்படம் வரைகிறதுக்கு முதல் 3 அளவுகளை வச்சு ஒரு முக்கோணம் வரையணும். இப்போ PQ = 5 cm வரையலாம். Pங்கிற புள்ளியை குறிச்சிக்கிறோம். அளவுகோலை வச்சு 5 cm தொலைவில் Q என்ற புள்ளியை குறித்து ஒரு கோட்டு துண்டு வரைகிறோம். 5 cm எழுதிகிறோம். அடுத்து கோணம் QPR அப்படிங்கிறத வரைய போகிறோம். நடுவில் Pங்கிறதுனால Pயை மையமாக வச்சு கோணமானியை வைக்கிறோம். கோடு வலது பக்கம் நீட்டிட்டு இருக்கனால இந்த பக்கத்துல இருந்து நம்ம என்ன போகிறோம், வலது பக்கத்துல இருந்து 0, 10, 20, 30, 35 35ல் ஒரு புள்ளியை குறிச்சிக்கிறோம். Pயையும் அந்த புள்ளியையும் இணைச்சி PX அப்படிங்கிற கதிர் வரைகிறோம். 35 டிகிரி எடுத்து எழுதிடுறோம். அடுத்ததாக QR 4 cm. இப்போ Qவை மையமாக வச்சு 4 cm எடுத்து PX அப்படிங்கிற கதிர் மேலே ஒரு வில் வெட்டுறோம். அந்த வில்லும் கதிரும் வெட்டும் இடம் R. QR இணைச்சி கோடு போடுறோம். 4 cm எழுதிடுறோம். அடுத்ததாக PQக்கு மைய குத்துக்கோடு வரைய போகிறோம். அதை இணைச்சி ஒரு புள்ளிக்கோடு வரைகிறோம். இந்த வில்களை இணைச்சி அதே மாதிரி QRக்கு ஒரு மைய குத்துக்கோடு வரைஞ்சிக்கிறோம். இந்த இரண்டு மைய குத்துக்கோடுகளும் வெட்டும் இடம் சுற்றுவட்ட மையம் O ஆகும். ஓவை மையமாக வச்சு OPR அளவு கொண்டு ஒரு வட்டம் வரைஞ்சிடுறோம். அடுத்ததாக கோணம் PRSஐ நம்ம வரைய போகிறோம். ஆறுங்கிற நடுவில் இருக்கிறனால ஆரை மையமாக வச்சுக்கிறோம். PRRS அப்படிங்கிற ரெண்டு கோடு சந்திக்கிற இடம் தான் நமக்கு R. இப்போ PRங்கிற கோட்டு மேலே இந்த கோணமானியை வச்சு இந்த பக்கம் நமக்கு கோடு நீட்டிட்டு இருப்பதால் இந்த பக்கத்தில் இருந்து 0லேருந்து என்ன போகிறோம், 0, 10, 20, 30, 40, 50, 60, 70 70ல் புள்ளி வச்சு ஆறிலிருந்து ஒரு கதிர் வரைகிறோம். RY அப்படிங்கிற கதிரும் வட்டமும் வெட்டும் இடம் நமக்கு S. இப்போ 70 டிகிரி எடுத்து எழுதிட்டோம். S எடுத்து எழுதிடுறோம். Sஐயும் Pயையும் இணைச்சி நம்ம ஒரு கோடு துண்டு வரைஞ்சிக்கிறோம். நமக்கு தேவையான வட்டநாற்கரம் கிடைச்சாச்சு. இப்போ வரைமுறை எழுதலாம். முதல் படி PQ = 5 cm அளவில் ஒரு கோடு துண்டு வரையவும். இரண்டாவது படி Pயை மையமாக வைத்து 35 டிகிரி அளவில் PX என்ற கதிர் வரையவும். மூன்றாவது படி Qவை மையமாக கொண்டு 4 cm அளவில் PXல் ஒரு வில் வெட்டவும். வெட்டும் இடம் R ஆகும். RQவை இணைக்கவும். அடுத்து நான்காவது படி முக்கோணம் PQRன் சுற்றுவட்டம் வரையவும். Rஐ மையமாக வைத்து 70 டிகிரி அளவில் கதிர் RY வரையவும். RY சுற்றுவட்டத்தை வெட்டும் இடம் S ஆகும். PSஐ இணைக்க. பயிற்சிக்காக இப்போ நம்ம சில கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்குகளை நீங்கள் செய்து பாருங்க.